பாரு, ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கேன், வெளியே வாராளான்னு பாரு. அவ்வளவு பயம் அவளுக்கு என் மேல. பொண்டாட்டிய பார்த்தா பம்மிட்டு அடப்பா அந்த கிழட்டு பைய. இவனுக்கு நம்ம பயப்படியாமா? என்ன திமிரு இவனுக்கு? யோ கிழவா, என்ன சத்தம் பின்னாடி இருந்து கேக்கு? வீட்டு வாசல் எங்க தானே இருக்கு, பின்னாடி இருக்கா? யோ உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்னத்துக்கு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்படி கேளு. என்னத்துக்கா உன் வீட்டு வாசல்ல நின்னு கத்தியன்னு கேட்க, அதுவும் குடிச்சிட்டு சொல்லி இரு. என் பொண்டாட்டி பிங்கிக்கிட்ட நீ சண்டைக்கு போயிருக்க, அவளை நாக்க புடுங்க மாதிரி கேள்வி கேட்கன்னு அவளை கண்ட மினிக்கு பேசியிருக்க, மதில ஏறி நின்னுக்கிட்டு. ஆமா, என்னத்துக்கு என் பொண்டாட்டிட்ட நீ சண்டைக்கு போன? உனக்கு என் பொண்டாட்டிட்ட சண்டை போடிய அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கேன். ஓஹோ, அதுக்கு தான் குடிச்சிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல நின்னு சண்டை போடுறியேரா? உமரு பொண்டாட்டிட்டே நீர் கேட்க வேண்டியது தானே, என்னத்துக்கு நான் சண்டை போட்டேன்னு சொல்லி இருக்குமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டிக்கிட்ட நீ எப்படி சண்டைக்கு போவ? என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லி அழியா. அவன் நான் இல்லாத நேரமா பார்த்து நீ சண்டைக்கு போயிருக்க. அதே மாதிரி நீ என் பையனுக்கு வர்ற பொண்ணு துப்பு அவளத்தையும் தட்டி கழிச்சு விடியது நீ தான். என் பொண்டாட்டி அதையும் சொல்லி என்ன அழுதாதிருமா என்கிட்ட. அடே கிழட்டு பயல, நான் உன் வீட்டுக்கு வர பொண்ணு துப்பு மாப்பிள்ளை துப்புலாம் நான் தடுக்கன்னு நீர் நினைச்சியறோ? எனக்கு அந்த மாதிரி கெட்டனெல்லாம் எனக்கு கிடையாது. ஒவ்வொரு வீட்டம்மா சாணி கீனி குப்பை சருவு சட்டன் எல்லாத்தையும் கொண்டு வந்து என் வீட்டு செவுத்து பக்கம் வச்சு அது நாத்தமா அடிக்குது. நாத்து என் வீட்டுல என்னால இருக்க முடியல, நாத்தம் குடலை பிடுங்குது. அதுக்கு தான் உமர் பொண்டாட்டிக்கிட்ட நான் சண்டைக்கு போனேன். அது அந்த பக்கமா தள்ளி போட்டா காட்டுக்குள்ள போடலாம, எதுக்கு இங்கன செவுத்துக்குள்ள என் வீட்டு பக்கம் போடணும்னு சொல்லி தான் நான் கேட்டேன். அதுக்கு இப்ப உங்க வீட்டம்மா உங்களை இப்ப யாவி விட்டுருக்காக்கோ லட்சுமி கிட்ட போய் சண்டைக்கு போடணும். என் பொண்டாட்டிலாம் உன்னை யாவி விடல, எனக்கு கேட்கணும்னு மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அதை தான் உள்ள நான் சரக்க போட்டதும் வெளியே வந்ததை நான் உங்ககிட்ட கேட்கேன். இனிமே என் பொண்டாட்டிட்டு இந்த சத்தம் பொடிய வேலை, சண்டைக்கு போற வேலைலாம் வச்சுக்கிடக்கூடாது. உனக்கு என்ன, சாணி அள்ளி ஓமத்துட்டு பக்கம் போடக்கூடாது, காட்டுக்குள்ள போடணும் தானே. நான் அங்கேயே எடுத்து போட்டுறியேன். நீ இனிமே என் பொண்டாட்டிட்ட சண்டைக்கு வராத சொல்லிட்டே. ஆமா, என்ன எவன் கூட்டப்படாதுன்னு சொல்லியது? எவனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நான் என் வீட்டுல இப்படிதான் கூட்டி வைப்பேன். ஏமா என்னையா முருகேசா? அம்மா, உனக்கு அப்பா சத்தம் கேக்குதா? யாருக்கிட்டயோ சண்டை போடிய மாதிரி சத்தம் கேக்குதுமா? ஏலே, உங்க அப்பா யார்கிட்டலாம் சண்டை போட போறாரு? அவரு என்கிட்டே பம்மி பதுங்கி போய் கிடப்பாரு. ஒரு சத்தம் கூட்டாலும் அவ்வளவுதான், பரண்டு மிரண்டு போயிருவாரு. அவரெல்லாம் யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரி புருஷன் குடிச்சிட்டு வந்து தண்ணியை போட்டுட்டு அவன் அவகிட்ட சண்டை போட்டுட்டு கிடப்பானா இருக்கும். அந்த சத்தம் தான் இங்க வரைக்கும் கேட்கும். அம்மா, இவ்வளவு நாள் அப்பா கூட இருந்து உனக்கு அப்பா சத்தம் கேட்கலையா? எனக்கு நல்ல அப்பா வாய்ஸ் தான் கேக்குது. என்னடா சொல்றா? நல்லா கவனிச்சு பாருமா, பக்கத்து வீட்டு பக்கம் தான் சத்தம் கேக்கு. அங்க போய் ஏதோ அப்பா எதுவும் குடிச்சிட்டு சண்டை கிண்ட போடியாரோ? இல்ல, உங்க அப்பன் குடிச்சா சண்டைலாம் போட மாட்டாரல, பரன்ல ஏறி அவர் பாட்டுக்கு படுத்துக்கிடுவாரு. அத இப்ப யார் அவருக்கு குடிக்க காசு கொடுத்தது? நான் தான் அவருக்கு 10 பைசா கூட கொடுக்கலையே. அவர்கிட்ட எதுவும் காசெல்லாம் கிடையாது. அவ்வளவு தைரியமான அவர் அப்படியே குடிக்க முடியாது. ஏதாவது இந்த சாவு வீடு இல்ல கல்யாண வீடு வந்துச்சுன்னா அவனு எங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு கொடுப்பானுல்ல, அதுல கொஞ்சம் என்கிட்டயாவது வாங்கி குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாதான் உண்டு. அதுவும் பொட்டி பம்பா அடங்கி மேல போய் படுத்துருவாரு. அதனால இப்போதைக்கு அவருக்கு குடிக்க வாய்ப்பு இல்லையில. அன்னைக்கு நீ குடிச்சிட்டு படுந்த பாட்டிலே ஏதாவது கொஞ்சம் கிடக்குமான்னு தேய்ட்டு இருந்தாரு. நான் சத்தம் போட்டு அந்த தூக்கி கொண்டு தூர போட்டு வந்தாரு அந்த பாட்டில. ஏம்மா, அப்பா சத்ததாமா கேக்குது. தெருவுல போய் பாரு, ஏதாவது மானத்தை வாங்கிட்டு அடக்க போறாரு. என்னல நீ இப்படி சொல்லியா? சரி, எதுக்கும் வா, தெருவுல போய் பாப்போம். அவ வீட்டுல அவ புருஷன் தான் குடிச்சிட்டு சண்டை போட்டு அடப்பானா இருக்கும். வா, வேணா 2 வாரம் போய் பார்த்துட்டு வருவோம். அவளுக்கு நல்ல தேவைதான். அவ புருஷன் எப்படி குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டாதான் அவெல்லாம் கொஞ்சம் அடங்குவா. இல்லாட்டின்னு அவளுக்கெல்லாம் என்ன திமிரு பத்தி அன்னைக்கு மதுல ஏறி என்ன ஆட்டம் ஆடுனான்னு பாரு. அம்மா வாங்கம்மா, முத போய் பார்த்துட்டு வருவோம் யார் அதுன்னு. எனக்கு என்னமோ நம்ம அப்பா மாதிரி தான் சத்தம் கேக்கு. உனக்கு கண்ணு தெரியல, காதும் கேட்கல. தெரியல, வா போவோம். என்னன்னாச்சே, ஒரு பொம்பளை ஆள் கிட்ட வீட்டுல ஆம்பளை ஆள் இல்லாத நேரத்துல இப்படியே வந்து சண்டை பிடிக்கிறது நல்லாவா இருக்கு? அவன் குடிச்சிட்டு வந்து. அம்மா, நீங்க இதுல தலையிடாதீங்க சொல்லிட்டேன். என்ன காளையரே, பிங்கியை வர சொல்லட்டுமா? பிங்கி வந்துச்சுன்னா ஆளு அப்படியே பம்மிரம் இருக்கடம் தெரியாம பிங்கியாச்சு இல்லைன்னா தான் துள்றிய போல இருக்க. என்ன கூப்பிட்டுட்டு வரட்டுமா? அம்மா, அவளெல்லாம் கூப்பிடாத. இது எனக்கும் லட்சுமிக்கும் உள்ள பிரச்சனை. அதை நாங்களே பேசி தீர்த்துக்கிடியோம். நீங்களாம் உள்ள வராதீங்கம்மா, போங்க. அது எப்படி விட முடியும்? ரோட்ல நின்று இப்படி கத்துனா அவ்வளோரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியலா? அப்படியெல்லாம் விட முடியாது. ஒழுங்கு மரியாதையே இடத்த காலி பண்ணுங்க சொல்லிட்டேன். எதா இருந்தாலும் தண்டபாணி என்ன வந்தப்புறமா பேசிக்கிடுங்க. யாருமா அவனா? அவன் இப்போதைக்கு வரமாட்டான். அவன் ஊருக்கு கடைசியில் அங்கே மரத்தடியில் அவன் குடிச்சிட்டு மட்டே ஆயிட்டான். அவன் இந்த காலம் வரமாட்டான் இனிமே வீட்டுக்கு. போத இதெல்லாம் தெளிஞ்ச அப்புறமா ராத்திரி 5 பொழுதுக்கு வருவான். தோட்டத்துல இருந்து வார கணங்க வந்து அப்படியே வீட்டில் போய் படுத்துக்கிடுவான் பாரு.
என்னது? என் வீட்டுக்காரர் தோட்டத்துக்குலாம் போனாரு. அவரு எப்படி குடிச்சிட்டு கிடப்பாரு? நீங்க சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் எதுவும் பேசாதீங்க, சொல்லிட்டேம்மா. யாரும்மா வாய்க்கு வந்தபடி பேசுறது? உன் புருஷன்கிட்ட தான் சரக்கு வாங்கி குடிச்சிட்டே நான் வாரேன். உன் புருஷன் தண்டபாணியும் அங்க சின்னத்திரையும் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்காவ. நீங்க என்னன்னா ஐயோ தோட்டத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு அடக்காவ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையாதம்மா, கிடையாது. உன் புருஷனும் சின்னத்திரையும் அங்க குடிச்சிட்டு அடக்காவ. வேணா போய் பாருங்க சந்தேகமா இருந்தா. அட என்னன்னு சொல்றீங்க? ஏம்மா நீ இங்கதான் இருக்கியா? நான் சொல்லியது பொய்ன்னு நீ நினைச்சியன்னா நீயே ஊருக்கு கடைசியில போய் பாரு, காட்டுக்குள்ள குடிச்சிட்டு அடக்கானுவேன். ஐயோ என் பொண்டாட்டி. பாத்தியாமா, நான் சொன்னேன்ல அப்பதான் சண்டை போட்டுட்டு நடக்காருன்னு. ஏமா அது ஒண்ணும் இல்லம்மா, நீ உன்ட்ட அன்னைக்கு லட்சுமி சண்டைக்கு வந்தானே சொன்னால, அதான் பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சண்டை போடுற வேலைலாம் வச்சுக்கிடப்படாதுன்னு. வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ வீட்டுக்கு போ, நான் இந்த பின்னாடியே வாரேன். இல்ல பரவாயில்ல, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. எப்ப நல்ல வேலை தப்பிச்சோம், போய் பரன் வேலையாரி படுத்தணும். என்ன மனுஷன் ஆளு நம்மள பார்க்காம இப்படி ஓடியாரு, இப்படி ஓடினாருன்னு அவரு குடிச்சிருக்காருன்னு அர்த்தம். என்ன பிங்கி பாட்டியே, உங்க வீட்டுக்காரரு குடிச்சிட்டு இந்த ஆட்டம் ஆடியாரு லட்சுமி அக்கா கிட்ட? என்ன நீங்க தான் சொன்னீங்களோ சண்டை போட சொல்லி? ஆமா, எனக்கு இதான் வேலை பேரு. ஏலே முருகேசா, வா போவோம். சண்டை வாழலாம் நம்மள நக்கல் அடிக்க மயில பேச வச்சுட்டாரு. லட்சுமி அக்கா, இந்த ஆளு சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு தான் கிடப்பாவுல. நம்ம ஒருட்டு போய் பார்த்துட்டு வருவோமாக்கா? இல்ல சரசு, இருக்காது. என் வீட்டுக்காரர் இனிமே குடிக்காண்டேன்னு சத்தியம்லாம் பண்ணியிருக்காரு என் மேல. கண்டிப்பா அவரு குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவரு சும்மா என்னமோ பேசிட்டு போறாரு. என் புருஷனுக்கு எனக்கு சண்டை வரணும்னு இந்த பிங்கி கிளவி பார்த்த வேலையா இருக்கும் இது. அதெல்லாம் குடிச்சிருக்க மாட்டாவ. தோட்டத்துக்கு தான் போய் வருவான் வீட்டுக்காரனும். ஏக்கா இல்லக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா. அப்பனா 4 முடி உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு போன் அடிச்சு பாருங்க. ஆமாக்கா, இருங்க போன் அடிச்சு பாக்கேன். சரி, அப்ப போன் அடி உங்க வீட்டுக்காரன்ட்ட. போன் அடிச்சுட்டு எங்க வீட்டுக்காரர் தோட்டத்துல இருக்காரா என்ன, அவரை பார்த்தாவளா என்ன ஏதுன்னு மட்டும் கொஞ்சம் கேளு. சரிக்கா. குடிகார மனுஷனோட வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு நேரமும் பயந்துகிட்டு தான் கிடக்க வேண்டி இருக்கு. எப்ப சந்தியா, அந்த கலவர் சொல்றது உண்மைதான்னு நினைக்கேன். கண்டிப்பா நீ வேணா பாரு, அப்ப ஊருக்கு கடைசியில அங்க காட்டுக்குள்ள குடிச்சிட்டு மட்டையாய் போய் கிடப்பாரு. அப்படிதான் எனக்கும் தோணுது மனசுக்குள்ள. ஏதோ சோனி, நீ வேற சும்மா இருப்ப, எனக்கே பயமா இருக்கு. அம்மையும் அப்பையும் இப்படி ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? எங்க அப்பாவும் குடிச்சிட்டு கிடக்காவலாம். அந்த தாத்தா அப்படிதான் சொன்னாரு. அட ஆமால. அட இருங்க, நீங்களே ஒரு முடிவு பண்ணாதீங்க. அதான் இந்த பூமாரி அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்பாக்கு. ஃபோன் பண்ணி பேசினா தெரிஞ்சிடும் அது இந்த கிழவர் சொன்னது உண்மையா என்ன ஏதுன்னு. எங்க இன்னும் போன் எடுக்கல போலையே. ஐயோ படபடன்னு இருக்கப்பா. இந்த வீட்டுல இருந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கம்மா. சரி, இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல கூட்டாஞ்சோறுலாம் ஒன்றும் செஞ்சு திங்க முடியாது. போய் அம்மா கிட்ட போய் கேட்டோம், அரிசி எடுத்துக்கிடட்டுமா பருப்பு எடுத்துக்கிடட்டுமான்னு ஏதாவது, அவ்வளவுதான். நம்ம கையை காலம் முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவான். இப்ப சோனி சும்மா இருப்ப கொஞ்ச நேரத்துக்கு. போனை எடுத்தாரா இல்லையா உன் வீட்டுக்காரன்? ரிங்கு பேட்டே இருக்குக்கா, எடுக்க மாட்டேங்காரு. எப்படி எடுப்பாரு? குடிச்சிட்டு ஆளு மட்டையா இருக்குமா இருக்கும். ஏலா வாய கழுவுல உமா. இல்லக்கோ சொன்னேன், அந்த கிழவரை சொல்லியதை பார்த்தா உண்மைதான் தோணுது. வாங்க நம்மளே போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, யாரு சொல்லுங்க, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிய? என்னது இது? பேசுனதுக்கு அப்புறமா ரிங்கு சத்தமே கேக்குது. அட்டன் பண்ணிட்டேன்னா போனேன். ஹலோ ஹலோ. அடே முட்டாப்பையிலே, குடிச்சா உனக்கு தலைகாலு தெரியாதாலே? இடது கையில போன்னு பேசியான், வலது கையில போன வச்சுக்கிட்டு. ஓ, வலது கையில இருக்க பொண்ணு. ஹலோ. அப்படி பேசு. கையில வச்சிருக்க சரக்க கவுத்துறாத. கொஞ்சோல இருந்தாலும் வச்சு வச்சு சொட்டு சொட்டா குடிக்கணும். சொல்லுங்க. ஹலோ ஹலோ. என்ன ஒரு பயலும் பேச முடியுங்க? போன் அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி என் காதுல கேக்கு. நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா குடிக்கிறேன்னு 4 பேரு சொன்னாங்க. போடா, எவனும் பேச தேவல. சின்னத்தர, எனக்கு என்னமோ நான் படுத்திருக்க அந்த மரம் சாயிற மாதிரியே இருக்கு. ஐயோ அண்ணே, மரம் சாய போகுதா? ஆமலை தம்பி, உன் மேல விழுந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ வாங்கனே, அப்ப இந்த மரத்தை பிடிச்சி நம்ம நிப்பாட்டுவோம். ஆமா, நம்ம எப்படியாயின்னு இந்த மரத்தை நிப்பாட்டியே ஆவணம் பிடிச்சி. இரு, நான் ஒரு பக்கம் பிடிக்க, நீ ஒரு பக்கம் பிடி. சரிண்ணே. ஏய் தள்ளு 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 தள்ளே. அண்ணே, நான் தள்ளணுமா இழுக்கணுமா? நீ உன் பக்கம் தள்ளு, நான் என் பக்கம் தள்ளுறேன். 2 சேர்ந்து இந்த மரத்தை நிப்பாட்டுவோம். சரிண்ணே.
எக்கோ அங்க பாருங்க உங்க வீட்டுக்காரங்கள அடே பியாதி எடுப்பா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும்? மரத்தை கட்டி பிடிச்சு விளாண்டுகிட்டு இருக்காவக்கா ரெண்டு பேரும். ஏலேலோ 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 ஐலசா. ஏலே சின்னத்துறை தம்பியே, இந்த மரம் நம்ம இப்போ பிடிச்சிருக்கிறதுனால தான் நிற்குது. இல்லைன்னா இந்த மரம் இப்போ கீழே விழுந்துடும். இதை அப்படியே நகர்த்தி நகர்த்தி நம்ம மேட்டுக்கு கொண்டு போயிடுவோண்ணே. சரிண்ணே. ஏலேலோ 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 ஐலசா. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. என்னதான் செய்யணும் தெரியல இந்த மனுஷனை. ஏன்டா அந்த மனுஷனுக்கு புத்தி எல்லாம் இப்படி போகுதுன்னு தெரியலக்கா. அவரு மதியத்துக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துருவேன், காலையில தோட்டத்துக்கு போயிட்டு மோட்டரை போட்டுட்டு நாலு வேலை கிடக்கு செஞ்சுட்டு வரேன்னாரு. இப்ப பார்த்தா அங்கே குடிச்சிட்டு மட்டையாவே கிடக்காரு. என்னத்த சொல்ல. ஆமா சரசு, எனக்கும் ஒன்றும் புரியல. சரி வா போய் என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். கேவலப்படுத்தியதுக்குன்னே இருக்காராம அந்த மனுஷன். பெரிய பொண்ணு, இன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டுல ஒரே கூத்தாதான் இருக்கும்னு நினைக்கேன். தண்டபணியனே குடிச்சாருன்னு வையி, லட்சுமி அக்கா காலில் உளுந்து மன்னிப்பு கேட்பாரு பாரு, உருண்டு புரண்டு எழுந்து கேட்பாரு. ஒரே சிரிப்பாதான் இருக்கும். அங்க ஒரு குடும்பம் குடிச்சிட்டு சீரழிஞ்சிட்டு அடக்கு, உனக்கு சிரிப்பா இருக்கு என்ன? எல்லாம் வாங்க, அந்த அளவுல கைய காலை பிடிச்சு இழுத்து கொண்டு வீட்டுல கொண்டு போடுவோம். இங்க நின்று என்ன பேச்சு வேண்டி இருக்கலாம். நம்ம என்னன்னு தூக்க, ஆம்பளை அளவுல வீட்டை மகள் தான் தூக்கணும். எல்லாம் ஒத்த மனுச்சு எப்படி ஆம்பளை அளவுல தூக்கிட்டு போவாவ? ஆளுக்கு ஒரு கையும் காலையும் பிடிச்சு கொண்டு தான் இதுவரை வீட்டுல போடணும்னு நினைக்கேன். நல்ல போதையாகி போய் கிடக்குவேன். அவ்வளோ ஒரு பிள்ளையார கரைக்க கிளம்பியாச்சு. ஒருத்தரும் காணோம், யாரையும் கூப்பிடலாம் முடியாது. வாங்க, ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சு கொண்டு வீட்டுல கொண்டு போட்டு போவோம் வீட்டுக்கு. ஐயோ, நம்ம தான் போய் தூக்கணுமா? ஏய் தள்ளு 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 தள்ளு. யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீரே? வா லட்சுமி, வா 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 வா. இந்த மரத்தை பாரு, கீழே உள்ள போகுது. அதான் நானும் சின்னத்தரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மரம் நிற்கிறதுக்கு காரணமே இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான். நாங்கள் கையை எடுத்தோன்னு வை விழுந்துற இந்த மரம். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி நகர்த்தி நம்ம வீட்டு பக்கம் கொண்டு வந்து வைக்கலான்னு இந்த மரத்தை முடிவு பண்ணியிருக்கேன். யோ மனுஷா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீரு நீரு? தோட்டத்துக்கு தானே போறேன்னு சொன்னீரு. இப்போ என்னன்னா அங்க குடிச்சிட்டு தலைகாலம் புரியாம அலையிறீரோ? யாரு குடிச்சா? ஏதோ கொஞ்சோல குடிச்சேன், அவ்வளவுதான். ஏதோ ரொம்ப குடிச்ச குடிகார பையன் மாதிரி என்னை பார்க்காத. ஆமாம், கொஞ்சோல காப்பி குடிக்காண்டாப்புல கொஞ்சோல குடித்தோம், அவ்வளோதான். ரொம்பலாம் குடிக்கல. ஏதோ மனசு கஷ்டம், கொஞ்சோல குடித்தோம். ஆமா, அண்ணன் பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காண்டி வந்தாரு, இறக்கி வச்சாரு. இப்போ நாங்க இந்த மரத்தை இப்போ நுப்பாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க மரத்தை தூக்கி நிப்பாட்டினதெல்லாம் போதா, ஒழுங்கா வீட்டுக்கு வாங்க. யோ தண்டபாணி, உம்முறை வீட்டுல சேர்த்ததே தப்பு போய். இனிமே இப்படிதான் குடிச்சிட்டு கேவலப்படுத்திட்டு நடப்பியர்னா வீட்டு பக்கமே வராதியோ. பிள்ளைல என்ன நீ கடத்தணுமோ நான் கடத்திக்கிடுவேன். ஏது பிள்ளைல கடத்த போறியா? கொம்மரி வேலை எனக்கு கட்டி கொடுக்க தெரியும்னு சொன்னேன். நீர் வீட்டு பக்கம் வராதியோ. உமர் அக்கா வீட்டுக்கே போறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா குடிக்க மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி குடிச்சிட்டு வந்து நிப்பியரு. போடி, நீ இல்லைன்னா எனக்கு போவ ஊடா இல்லை. என் அக்கா வீட்டுக்கு நான் போவேன். போடி, நீ போ. நீர் இப்ப வர போறீரா இல்லன்னா வேற எங்கேயும் போறீரா நீரும்? வாடி, எனக்கு என்ன வீடா இல்ல. எங்க அம்மா அப்பா சொத்து ஏகப்பட்டது சேர்த்து வச்சிருக்காவ. நான் அங்க போய் செட்டில் ஆயிருவேன். நீ இல்லைன்னா எனக்கு என்ன பொண்ணா கிடைக்காது. இப்ப கூட நான் ராசா கணங்கா வெளிநாட்டுல இருந்து வந்தேன்னு சொல்லி பொண்ணு எடுத்து கட்ட தெரியும் எனக்கு. போடி, நீ போடி. எப்ப பாரு குடிக்காத வாங்காதன்னு எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஓஹோ, உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் கட்டுறதுக்கு ஆசை இருக்கு? எனக்கு என்ன குறை? நான் இப்பயும் யூத்து. பத்தியா பெரிய பொண்ணு, சரசக்கா வீட்டுக்காருக்கு கொழுப்ப பழைய டெலிஃபோன் பூத்துக்கணங்க இருந்துகிட்டு இவரு யூத்தான். மண்டையில ஒரு மசரையும் காணோம். இவருக்கு என்ன இளமை ஊஞ்சலாடுதுன்னு நினப்பு. இன்னொரு கல்யாணம் பண்ணணுமாம இவருக்கு. சரசு வா, இதெல்லாம் தேராது. நம்ம வீட்டுக்கு போவோம். இதுவ போத தெளிஞ்சு வீட்டுக்கு வந்துதானே அவனும். அப்ப பாத்துக்கிடுவோம். என்னென்னையும் போயிட்டு போதுவேன். நம்ம இதுவை போல வீட்டுக்கு இதுவரை இழுத்துக்கிட்டு போனாலும் நம்ம ஊருக்குள்ள கேவலப்பட்டு தான் நிற்கணும். இதுவை எப்போ போத தெளிஞ்சு வந்தா வருதுவேன், வரலன்னா எந்தாலையும் போதுவேன். வா நம்ம போவோம். ஆமாக்கா வாங்க நம்ம போவோம். என்ன சொல்ற லட்சுமி, இப்படியே விட்டுட்டு போறோம் வீட்டுக்காரன்னு? ஆமாக்கா, இதுவரை இருக்க நிலைமைக்கு இதுவட்ட இப்ப பேசி ஒன்னையும் புரியவும் வைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுவளே போத தெளிஞ்சு வீட்டுக்கு வரட்டும். வாங்க நம்ம போவோம். எக்க என்ன அங்கனே உட்கார்ந்துக்கிட்டே எந்திரிங்க, வீட்டுக்கு போவோம்.
ஆமா லட்சுமி எந்திரி. இப்படி வந்து தெருவுல வந்து உட்கார்ந்துகிட்டேன்னா அவ்வளோ வர என்னன்னு கேட்பாவ. இங்கன வந்து இப்படி உட்கார்ந்துருக்காத, வா எந்திரி போவோம். நம்ம தெருவுல எப்பயும் உட்கார்ந்து பேசுற மாதிரி அங்கன போய் உட்கார்ந்துருந்தா ஒன்றும் தெரியாது. இங்கன வேற தெருவுல இப்படி வந்து உட்கார்ந்துருந்தா எல்லாரும் என்னன்னு கேட்பாளுவே. எவனும் என்னமோ நினைச்சிட்டு போட்டுக்கோ. இனிமே நினைக்க என்ன இருக்கு சொல்லுங்க. இந்த மனசு இப்படி ஊருக்கு கடைசியில போய் குடிச்சிட்டு விழுந்து காட்டுக்குள்ள கிடந்தா யாரும் பார்க்காமலாக்கா இருக்குப்பாவ. எல்லாரும் வேலைகளுக்கு போறையிலும் வாரையிலும் பார்த்துட்டு இப்படி தண்டை பண்ணி குடிச்சிட்டு விழுந்து கிடக்கான்னு தானே நினைப்பாவ. இதுக்கு மேல நம்மளுக்கு கேவலம் என்ன இருக்கு சொல்லுங்க. எப்படின்னா 2 பிள்ளைகளையும் கரைச்சப்பேன். இந்த மனசு இப்படி கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தா இது என்னால இதே கதையா தானே இருக்கு. இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாவனுக்கு எனக்கு. லட்சு பேசாட்டிக்கு தண்டை பண்ணி என்னன்னா நீங்க டைவர்ஸ் பண்றீங்களா? அதாம்ல வழின்னு நினைக்கேன். வேற வழி இல்ல, அந்த டிரைவர்ஸா பண்ண வேண்டியதுதான். ஏல உமா வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருலாம். எல்லாத்துக்கும் டிரைவர்ஸ் பண்ணுவாவ. டிரைவர்ஸ் இப்போ உள்ள பிள்ளைல ஆவளவும் என்னத்துக்கு எடுத்தாலும் அந்த டிரைவர்ஸுக்கு போய் வக்கீல்கிட்ட நிற்கிறதுனாலதான் ஆவளவும் பிரிஞ்சு வாழ்க்கையை அழிச்சிட்டு கிடக்குதுவ. இப்போ நீ அவளை வேற டைவர்ஸ் பண்ண சொல்லியா? டைவர்ஸ் எக்கா அது டிரைவர்ஸும் கிடையாது டைவர்ஸும் கிடையாது. டைவர்ஸ் சொல்லுங்க. ஆமா இவ பெரிய டீச்சரு, நம்மள சரி பண்ணியா. கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருலாம். வேற வழி இல்ல பத்ராளியக்கோ. இப்படி பொறுப்பே இல்லாத மனசனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணியது சொல்லுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் சும்மா இருலாம். நீ அழுதுகிட்டு இருக்காத. அதெல்லாம் உங்க வீட்டுக்காரங்க நல்ல மனசனுவாதான். ஏதோ அந்த குடி போறாத காலம் ஏன் வாங்கி கொடுத்துருப்பான் குடிச்சிருப்பானுங்களா இருக்கும். இருங்க பேசி சமாதானப்படுத்துவோம். எத்தனை நாளைக்கு? மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி குடிச்சிட்டு 7.5 இழுத்துறியாவல. ஆமா பத்ராளியக்கா இதெல்லாம் சரிபட்டு வராது. டிரைவர்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல என் பிள்ளைகள் 2ஐயும் வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு போறேன். ஆமாக்கா அதான் வழி. ஒரு நல்ல வக்கீல பார்த்து நம்ம பேசுவோம்க்கா. பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். இதெல்லாம் சரிபட்டு வராது. பிள்ளைகள் எல்லாம் தலைக்கு மேல வளர்ந்தாச்சு. கட்டி கொடுக்க வேண்டிய வயசுல இவரு இப்படி பண்ணிட்டு நடந்தா இதெல்லாம் சரிபட்டு வராதுக்கு. ஏலா உமா என்னாச்சு அவ்வளோ ரங்கனிக்கியா? எதுவும் பிரச்சனையா? ஆமா என்னத்துக்கு லட்சுமி அக்காவும் சரசம் அழுதுகிட்டு இருக்காவ? வேண்டுதல். ஆமா நீங்க 2 பேரும் எங்க வீட்டு வரிய ஜோடி போட்டுக்கிட்டு? நாங்க அங்க கீதா வீட்டுல குழு பைசா கொடுத்துட்டு அங்க 4 முருங்கைக்காய் கிடந்துச்சு. சரி நல்லா பார்த்ததும் பெருசா நல்லா கிடக்கன்னு 4 முருங்கைக்காய் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். கறிக்கு ஆகுமேன்னு. ஆமா சாந்தி உன் வீட்டுலதான் முருங்கனுக்குமே வேற நீயும் காய் எடுத்துட்டு வந்திருக்கிய. என்ன முருங்கைக்காய் பார்த்ததும் ஆசை உனக்கும் விடலையோ? இல்லக்கா என் வீட்டு முருங்கை எல்லாம் பூச்சியா ஆகி பூச்சி பத்துக்கிடுங்க. நிறைய கம்பளி பூச்சியா வச்சுவிட்டு அதனால அவ்வளோ முருங்கையும் போன வாரம் தான் எங்க வீட்டுக்காரரு வெட்டி வீசி விட்டாரு. இவ்வளோ பூச்சியா இருந்தா வீடு முழுக்க அந்த மொய்க்குட்டி கிடங்க வரும் பாருங்க அந்த பூச்சி. அதனால ஊரெல்லாம் எடுக்கும். வேற துணிமணி எல்லாம் காய போட்டா விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒருத்தர் இருக்காவாதுன்னு அந்த மரத்தையே வெட்டி போட்டுட்டாரு. இனிமே அது துளுர்த்து வந்து எந்த காலம் காய்ச்சி நமக்கு காய் தர போகுது. இப்போ சரி அங்கே பார்த்ததும் சரின்னு நானும் 4 காய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா சரி நானும் குழு பைசா இன்னும் கொடுக்கல, நானும் கொடுக்கணும். ஆமாக்கா சீக்கிரம் கட்டுங்க. அவங்க பேங்க்ல போய் வேற கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. சாயங்காலம் போறேன். சாயங்காலம் போய் எப்படியும் ஞாபகமா கொடுத்துருவேன். சரி என்னாச்சு பத்ராளி அக்கா? எதுக்கு லட்சுமி அக்காவும் சரசக்காவும் அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காவ? எதுவும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை சும்மாதான். இந்த இப்போ போனோம் நாங்கள் இந்த பிள்ளையார கரைக்கிறதுக்கு கொண்டு போனாவல்ல அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இங்கே பேசிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டோம். அப்படியா? ஆமா நாங்களும் கரைக்காது அப்பயே கொண்டு போயிட்டா அவளுக்கு. அப்பத்துல இருந்து அப்ப இங்கதான் நிக்கல. ஆமா இப்ப ரொம்ப முக்கியம். போங்கம்மா போங்க. போய் வீட்டுல சோறு கறி ஆக்கணும்னா போய் ஆக்கி பிள்ளை குட்டிகளுக்கு சோத்தை கொடுங்க போங்க. ஒருத்தர் ஒரே இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது நின்றப்படாது. ஏன் நிக்கியே எதுக்கு நிக்கியேன்னு என்னமோ இவ்வளோ விட்டு இடங்கணங்க கேட்டுக்கிட்டே இருப்பாளுவம்மா. வாமீனா போவோம். நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இவ்வளோ நம்ம கிட்ட மினுக்கு வாழுவ. கத்தரிக்காய் முத்துனா என்ன கடத்தரவுக்கு வராமலா போகுது. சரி வா நம்ம போவோம். எக்கா 2 பேரும் அழாதீங்க அக்கா. வாங்க வீட்டுக்கு போவோம். பாருங்க அவ்வளோ நேரம் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாவ. இனிமேல் 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிருவாவ. பாருங்க எந்திரிங்க சொன்னா கேளுங்க. ஆமா என்ன இவ்வளோ போய் எங்க ஊருக்குள்ள என்ன சொல்லுவாளுவாளோ. அக்கம் பக்கம் போயிட்டு லட்சுமி மாவா ஓடி போயிட்டாலாம் அப்படின்பா. சரசு மாவை எவ்வளோ இழுத்துட்டு வந்துட்டானான்னு ஆளுக்கு ஒரு பக்கமா கண்ணு காது மூக்கு வச்சு பேச போறாவ. இவ்வளோங்களை உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. சொன்னா கேட்காளுவளா? எந்திரிங்கன்னா அப்படி எல்லாமா பேசுவாவ. எல்லாம் பேசுவாவ. நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இங்கனே உட்கார்ந்துருந்தா என்னென்ன பேச போகிறாவளோ தெரில. தண்டை பண்ணினா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டவன் அதான் லட்சுமி அக்கா தெருவுக்கு வந்துட்டவன் கூட சொல்லுவாவ. நீங்கள் இப்போ வர போறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன சின்ன குழந்தையா? எங்கள் மைனியை தூக்கி இப்படி இடுப்பில் தூக்கி வைக்க மாதிரி உங்களை தூக்கி வச்சு கொண்டா போக முடியும்? எந்திரிச்சு வாங்க போவோம். என்ன மைனியா நான் சொல்கிறது சரிதானே? அடியே பேதி எடுப்ப
ஏக்கா என்னை இறக்கி கீழே விடலாம். சின்ன பிள்ளை கணக்கா தூக்கி இடுப்புல வச்சிருக்கா பாரு. என்னை கேவலப்படுத்தி இதுக்குன்னே. சரி பண்ணியே கோவப்படாதீங்க. எல்லாம் லட்சுமி சரசு இப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? இல்ல இங்கனே தான் இருக்கியானா நீங்க இருங்க. நான் எதுவும் ஒண்ணுமே புத்திமை சொல்லிய மாதிரி இல்ல. நான் போறேன் வீட்டுக்கு. இல்லக்கா நானும் தான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன்க்கா. 2 பிள்ளைகளையும் கூட்டுக்கிட்டு அப்படியே எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன். அப்பதான் இவருக்கு தெரியும் என் அருமை என்னன்னு. நான் எங்க அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கேன்னு இவருக்கு சொல்லப்படாது. போனுக்குன்னு எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு பிள்ளையெல்லாம் கூட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டான்ற மாதிரி சொல்லிருங்க. நாங்களே போயிட்டு எங்க அக்கா வீட்டுல இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சுனால நாங்க அப்புறம் வாரோம். லட்சி என்ன சொல்றீங்க? உங்க அக்கா வீட்டுக்கு போறீங்களா? அதுவும் ஒரு வாரம். எங்களுக்கெல்லாம் வீட்டில் இங்கே இருக்க முடியாத, வெறுப்படிக்குமே. ஊருக்குள்ள வெறிச்சோடி வேற நீங்க இல்லைன்னா எங்களுக்கு. அட ஆமா, நாங்களே உங்களை நம்பிதான் இந்த ஊருக்குள்ள கிடக்கும். இல்லாட்டினா இந்த ஊரே வெறுத்து போயிடும். சும்மா இருங்களா, நீங்க வேற சுவாரிக்காதீங்க. நானும் இவரோட நாத்தனார் வீடு ஒண்ணு இருக்கு, அங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிட போறேன். சொல்லாதீங்க இவர்கிட்ட நான் எங்க இருக்கேன்னு என்னெல்லாம் சொல்லாதீங்கன்னு நானும் பிள்ளைல கூட்டிட்டு அங்க போயிடலான்னு இருக்கேன்க்கா. நானும் ஒரு 4 நாள் அங்க இருந்துட்டு வரேன். இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. இந்த மனுஷன் இப்படிதான் குடிச்சிட்டு டப்பாரு. நம்மளும் எங்க இருக்கோம் என்னன்னு தெரியாம நம்ம இருந்தாதான் சரிப்பட்டு வரும்க்கா. நானும் அப்ப போயிட்டு வரேன்க்கா. வாங்க துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். இவர் இப்படியே கிடக்கட்டும். என்ன 4 முடியும் கிளம்புது? யார் அந்த நாத்தனாரு? புதுசா இருக்க. நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னாக்கா, ஒன்று இங்கே வந்து செட்டில் ஆயிருக்கவனு, மறுபடியும் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு போல இருக்கு. இந்த பிள்ளை மட்டும் இருக்குங்க. அது பிள்ளை ஒரு பொண்ணு வீட்டில் வச்சுக்கிட்டு 2 பேரும் தான் இருக்காவ. நானும் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வாரேன். இவர் நல்லா எல்லா இடமும் தேடி அலையட்டும். அங்கே வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிடணும். அப்பதான் இவருக்கு அறிவு வரும். பொண்டாட்டி பிள்ளைலாம் எங்க போனாவும் என்ன ஆனாவன்னு தெரியாம இருந்தாதான் அடுத்து இவரு இருப்பாரு குடிக்காம. இல்லாட்டினா இப்படிதான் குடிச்சுக்கிட்டு திரிவாரு. ஐயே என்ன அவ்வளோ இப்படி ஊர்காலி பண்ணி போனா நாங்களாம் எங்க போறது? ஆமா சரசு, அதான் சரி. எந்திரி வா, துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைல கூட்டுக்கிட்டு கிளம்புவோம். எப்படியும் இதுவளுக்கு போதலியே சாயங்காலம் ஆயிடும். நம்ம அதுக்குள்ளேயே துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம். ஏலா லட்சுமி சரசு, கோயில் கூட வரபோது அடுத்து வரி போடுவாவ. ஒழுங்கா வீட்டுல இருங்க. வேணா ஒரு 2 நாள் உங்க அக்கா வீட்டுக்கு போவன்னா சொல்லிட்டு போ. போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வா. இப்படி சொல்லாம கொள்ளாம போனா அவனும் என்ன ஆவானுவ கெதின்னு நீங்க யோசிக்க முடியல. எப்படியும் போயிட்டு போட்டுக்கோ. சொல்லாம கொள்ளாம தான் போறேன். அதான் சரி. நான் வாரைக்கோ. இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டுக்கிட்டு நான் இனிமே பசி ஏறினாதான் இப்ப ஏறினாதான் கரெக்டா இருக்கும். நான் போயிட்டு வரேன்க்கோ. இந்த பிள்ளைல நிம்மதியா இவரு உட்கார்ந்து இந்த வீட்டுல லீவு நல்லா இருந்து நிம்மதியா சாப்பிட முடியாரா? பொங்குன சோறு கறி எல்லாம் அந்த ஆள கிடக்கு. நேத்து வச்ச கறி மீன் கறியை தான் இன்னைக்கு சூடு பண்ணி போட்டேன். சரி சாப்பிடுவாவ பிள்ளைல மீன் கறி. நான் இன்னும் பிள்ளைகளும் சோறு தின்று இருக்காது. நிம்மதி இல்லாம இப்படிதானே தெரியும். ஆமாக்கா வாங்க போவோம். லட்சுமி சரசு நில்லு, சொன்னா கேளு. கோயிலுக்கு இனிமே வரி கூட கோயில் கூட வரும். இவ்வளவு என்ன இப்படி ஓடியாளுவே? எல்லாம் என்ன நீங்களும் எங்கேயும் ஊறுகாலி பண்ணி போறீங்களா? நான் அப்படியே வரணும்னா உங்க வீட்டுக்கு தான் வரணும். மைனியோ வரட்டுமா? நீ வராண்டாமா, நீ உன் வீட்லயே இரு. நான் போறேன். பாரு குட்டைக்காலு மைனியை எப்படி ஓடுது. கத்திரிக்காய்க்கு கை காலு முளைச்சுக்கணுங்க. பாத்தியா பெரிய பொண்ணு, நமக்கு தான் போக இடம் இல்ல. நம்மளை கூப்பிட்டு 4 நாள் சோறு கூட எவ்வளவு இல்லையே. எவ சோனி, அம்மையை போய் பார்த்துட்டு வருவோமாவ? அம்மையை வேற இன்னும் காணோம். கஷ்டமா இருக்கு அம்மையை நினைச்சா. வேண்டாம்ப சந்தியா, அம்மா இருக்க நிலைமையில இப்ப அவளை தேடி நம்ம அலைஞ்சோன்னா நம்மளே அம்மா சேர்த்து சத்தம் போடுவா. நீங்களும் எதுக்கு இப்ப தெருவா சுத்திக்கிட்டு திரியிறியா? உங்க அப்பன் தான் கேவலப்படுத்தியானா நீங்களும் தெருவெளியே சுத்திக்கிட்டு கேவலப்படுத்துறீங்களாக்கொன்னு. அதனால நம்ம இங்கே இருப்போம். அதான் அம்மா கூட எப்படியும் சரசு சித்தி பெரிய பொண்ணத்தை பத்திராளி பெரியமா எல்லாரும் இருக்காவல்ல, அவைய பாத்துக்கிடுவாவ, கூட்டிட்டு வந்துருவாவ வீட்டுக்கு. எப்படியும் ஆமா அதுவும் சரிதான். சரி எப்படியும் வந்துருவாவ. சே எவ்வளவு ஆசை ஆசையா கூட்டஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டு விளையாடலாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுன்னு நினைச்சோம். கடைசியில இப்படி ஆகி போச்சே. ஆமா பத்தியா பூமாரி, எனக்கு வேற பசிக்குது. நல்லா கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம் இவ்வளோ நேரத்துக்கு. இந்த மாதிரி குடிகார அப்பன் விளையாளுக்கு பிள்ளையா பிறந்தா இப்படிதான் முழிச்சுக்கிட்டு இருக்கானோ. சோறு தண்ணி இல்லாம திங்காம மனசு கஷ்டமா இப்படி ஆளாளுக்கு முளையில குத்தச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க வேண்டியதுதான். வேற எங்க குடும்பத்துல நிம்மதி இருக்கும்? ஆமாவே பத்தியா ஜோனி, இவங்களுக்கெல்லாம் கேவலமாவே இருக்காது. இப்படி குடிச்சிட்டு ரோட்ல உளுந்து கிடந்தா யாரும் பார்த்து நம்மள சிரிப்பாவல, நம்மளே வந்து என்ன நினைப்பாவ? நம்ம பிள்ளைகளோட மூஞ்செல்லாம் பார்க்கும்போது இவ எப்படி குடிச்சிட்டு உளுந்து கிடக்கிறது தானே ஞாபகம் வரும். அப்படிலாம் நினைக்க முடியாவளோ? அப்படி நினப்பெல்லாம் இருந்தா என்னத்துக்கு குடிக்க போறாவ? அப்படிலாம் ஒரு எண்ணமும் கிடையாது. நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம். அதனாலதான் இப்படி குடிச்சிட்டு விழுந்துட்டு கிடக்குதுவ. லட்சுமி அக்கா, என்ன சரசு பூ மாதிரி உங்க பிள்ளைகளோட தான்க்கா இருந்தா. அவளை அங்கே இருந்தானா கொஞ்சம் வர சொல்லுங்கக்கா. நான் வீட்டில் போய் துணிமணியெல்லாம் எடுத்து வைக்கேன்.
இந்த சதீசு பிள்ளையார் கரைக்க போயிருக்கான். அவனை அப்புறம் கூட போன பண்ணி வந்துறியான்னு அவன் அங்க வந்துருவான். நாங்கள் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க போறோம். சரி சரசு. சரிக்கா நான் வாரேன். என்ன? ஆமா, நானும் எங்க அக்கா வீட்டுக்கு நான் இப்போ 2 மணி பஸ்ஸை பிடிச்சி அந்த கிளம்பிட வேண்டியதுதான். சரிக்கா. இந்த அம்மா வந்துட்டான்னு நினைக்கிறேன். வெளியே சத்தம் கேக்கு. எம்மா வந்துட்டியா? ஆமா, எல்லாம் எந்திங்க. துணிமணி எல்லாம் எடுத்து பறக்கி பையில எடுத்து வைங்க. வாங்க பெருமை வீட்டுக்கு போவோம். எம்மா பூமாரி, வீட்டுக்கு போமா, உங்க அம்மா உன்னைய தேடுனா. சீக்கிரம் போ. சரி பெரியம்மா. எல்லாம் நீங்கள் வேணா வாங்க. உங்களுக்கு என்னென்ன துணிமணி வேணுமோ 4-5 நாளைக்குள்ள துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க. போவோம் சீக்கிரம். 2 மணி பஸ்ஸுக்கு பெருமை வீட்டுக்கு போகணும். எம்மா என்ன சொல்றா? எல்லாம் சீக்கிரம் வாங்க, துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கணும். சின்ன பொண்ணு, நான் வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன? எங்க அம்மா தேடுறாவலாம். சரி, நானும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சந்தியா வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன? நீங்களும் பெரியம்மா வீட்டுக்கு கிளம்புறிய போல இருக்க. பெரியம்மா துணிமணி எல்லாம் எடுத்து வைக்க சொல்றாங்க. ஆமாப்பா, அதான் எங்களுக்கே ஒன்றும் புரியல. என்ன ஏதுன்னு இனிமேல் தான் போய் கேட்கணும் எங்கள் அம்மா கிட்ட. சரி, நீ வீட்டுக்கு போ. உங்கள் அம்மா தேடுறாங்களா? நான் அப்புறம் என்ன ஏதுன்னு போன் அடிக்கேன். சரி சரி சந்தியா, நானும் போயிட்டு வரேன். சோனி பாய். நீ அப்ப காலேஜுக்கு வர முடிய நாளைக்கு? இப்போ எனக்கு என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல. எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் தான் தெரியும். எதுக்கு எங்கள் பெருமைட்டுக்கு இப்போ போனங்கான்னு தெரியல. நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். என்ன அப்போ மாதிரி? சரிதா. சரி, அப்ப நான் வாரேன். சரி. எப்போ சந்தியா வா, அம்மிட்ட போய் என்னன்னு கேட்போம். ஆமாப்பா, வா சோனி, போய் என்ன ஏதுன்னு கேட்போம். நம்ம இந்த மனுஷங்கிட்ட காலம் பூரா இப்படிதான் கடந்து சீரழியணும்னு நம்ம தலையில எழுதிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இப்படிதான் கடந்து சீரழியணும். வேற என்ன பண்றது? எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு போக வேண்டியதுதான். வேற என்னத்தை செய்ய? ஏம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னம்மா இது? இப்ப எங்க சூட்கேஸ்ல நீ துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்க? பெரியம்மா வீட்டுக்கா? ஆமலா, வாங்க. உங்களுக்கு என்னென்ன துணி வேணுமோ எடுத்து வைங்க. இப்ப கொம்பி நில்லுவே. என்ன நீங்கள் வரலையா? அப்ப நீங்க உங்க அப்பட்ட தான் இருப்பேன்னா நீங்கள் இருங்க. 2 நாள் நான் மட்டும் போறேன். எங்க அக்கா வீட்டுல போய் நான் 4 நாள் இருந்துட்டு வரேன். உங்க அப்பங்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க நான் எங்க அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கேன்னு. எங்கேயே போயிட்டா தெரியாதுன்னு சொல்லிருங்க. எம்மா, அப்ப நம்ம இப்ப அப்பாக்கு தெரியாமையா போறோம்? ஆமா, அவரு நம்ம எந்த அளவும் போயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்மளை பத்தி அக்கறை இல்லாத மனுஷனுக்கு நம்ம இருந்தா என்ன செத்தா என்ன? என்னனையும் போயிட்டா எந்த அளவும் போய் செத்துட்டான்னு இருக்கட்டும். எம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? வேற என்னலா, இந்த மனுஷனை நான் கட்டின நாள்ல இருந்து இப்படிதான் கிடந்து நான் சீரழியே. இவரு இல்லாம இருக்கும்போது கூட உங்களோட வச்சு நான் வளர்த்து எடுத்துட்டேன். இவரு வந்தப்புறமா கடந்து இவர்கிட்ட நான் மல்லுக்கட்டியே எனக்கு என் ஜீவன் வேறும் போல இருக்கு. இனிமேலும் கடந்து இவர்கிட்ட கடந்து சீரழியே என்னாலே ஆளாது. ஒண்ணு இவர் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நான் ஒரு 4 நாளைக்கு எங்க அக்கா வீட்டுக்காவது நான் போயிட்டு வந்து என்ன பண்ணலான்னு பாக்கேன். நீங்கள் வாரதா இருந்தா துணிமணி எடுத்து வைங்க, பெட்டியில சேர்ந்து போவோம். நீங்கள் உங்க அப்பங்கிட்ட தான் இருப்பேன்னா நீங்கள் இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். எம்மா, நம்ம போயிட்டோன்னா அப்பாவுக்கு ரொம்ப தொக்காயி பெரும்ப. அவரு நல்லா சரக்கு வாங்கி குடிச்சிட்டு நல்லா வீட்டுல எந்தாலேயே போயிட்டானே நிம்மதியா சரக்கு அடிச்சிட்டு கிடப்பாரு. நம்ம எதுக்கு நம்ம வீட்டை விட்டு போனோம்? அவரை வேணா நீ வெளியே அடிச்சு பத்து. எப்ப சோனி சும்மா இருவ. இப்ப நம்ம எதுக்கு போய் ஓடி ஒளியணுங்க? அவர் குடிச்சிட்டு தப்பு பண்றாருன்னா அவரை தானே நம்ம அடிச்சு வெளியே பத்தணும். நம்ம எதுக்கு நம்ம இருந்து வீட்டை விட்டு போனோங்க? அதெல்லாம் அப்பா போத தெரிஞ்சதும் சரியாயிருவாவ. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எல்லாம் துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க. புக்கு நோட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதா இருந்தா வைங்க. அந்தாலே பெருமை வீட்டுல இருந்து காலேஜுக்கு வேணா 4 நாள் போறதா இருந்தா புக்கு நோட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க சொல்லிட்டேன். சீக்கிரம் துணிமணியை எடுத்து வச்சு இல்லைனாதான் 2 மணி பஸ்ஸை பிடிக்க முடியும். வேற நம்ம அங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் காத்து கிடக்கணும், பாத்துக்கிடுங்க. எம்மோ, கண்டிப்பா போகணுமாவே. இங்க பாருங்களா, நீங்களும் வர விருப்பம்லன்னு உங்க அப்பங்கிட்ட இருங்கன்னு சொல்லிட்டேன். என்ன இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தியல்வன்னா நான் பாட்டுக்கு பெட்டி சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பி போயிருவேன். நீங்களும் இருப்பியனா இருங்கன்னு. எம்மா, நாங்களும் வாரோம். இரு, நான் என் துணியெல்லாம் எடுத்து வைக்கேன். அப்படியே காலேஜுக்கு போறதுக்கு பேக்லாம் எடுத்துடுறேம்மா நான். சீக்கிரம் எடுத்து வை. இவ மட்டும் அவ அப்பங்கிட்ட இருப்பான்னா இவ சோனி இருந்துட்டு போட்டோம். நல்லா இருப்பா வந்த ஆளுகிட்ட. அவரை அடிச்சு வெளியே பத்துனா அவருக்கு பயந்து இவா வீட்டை விட்டு போனாங்க கிறுக்கி. இரு, நானும் துணியெல்லாம் எடுத்து வைக்கேன். பேக்லாம் எடுத்துட்டு வரேன். போய் தொலைவோம். சோனி சொல்லியதும் சரிதானோ. அவரை பத்தி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுல இருக்க வேண்டியது தானே. நம்ம என்னத்துக்கு கிளாச்சிக்கிட்டு நம்ம அக்கா வீட்டுக்கு போனோம்? பண்ணிய தப்பு பூரா அந்த மனுஷன். நம்ம என்னத்துக்கு நம்ம குவச்சிக்கிட்டு போனோங்க? இல்ல இவரை விரட்டி விட்டாலும் நம்மளை வேற கையை காலில் உளுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம என்னமோ கொடுமைகாரி கணங்காவும் இவரு நல்லவர் கணங்காவும் காலில் உளுந்துக்கிட்டு நம்மளை சீண்டிக்கிட்டே இருப்பாரு. இது சரிப்பட்டு வராது. நம்ம ஒரு 4 நாள் இவர் கண் காணாமல் இருந்தாதான்
இவருக்கு எங்கே போனாலும் எந்தால போனாலும் பிள்ளைய விட்டுட்டு இவர் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சாதான் கொஞ்சம் நமக்கு பயம் இருக்கும். அதான் சரி நம்ம கிளம்பி போயிடணும். அக்கா கிட்ட போன பண்ணி எங்கன்னு இவர் கேட்டாருன்னா சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு அங்கே அவள் அக்கம் பக்கம்னால யார் எங்கன்னா வீடை பார்த்து தா நாங்களே இருக்கேன்னு சொல்லணும் ஒரு 4 நாளைக்கு. அப்போதான் இவர் சரிப்பட்டு வருவார். இல்லைன்னா இவ அக்காவும் ஊருக்குள்ளே வந்துட்டான்னு நல்லா இவர் திமிர்த்தனம் காட்டிக்கிட்டு திரியாரு. போக வேண்டியதானே அவள் அக்கா வீட்டில் போய் குடிச்சிட்டு கிடந்து மல்லாக்க கடக்க வேண்டியது தானே. ஏன் இப்படி கிடந்து கேவலப்படுத்தணும் நம்மளங்க? போவோம். இவரும் என்னதான் பண்ணியாருன்னு நம்மளும் பார்ப்போம்.